அந்த திறந்தவெளி பல்கலைக்கழகம் வழங்கினா கூட அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசை கொண்டு வந்துச்சு. நீங்க படித்தவர்கள் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கக்கூடிய மிகுந்த ஆற்றல் படைத்தவர்களாக இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய பணிகள் தான் முழுமையாயிருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளி எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்துலயுமே சாதிக்கிறாங்க. நம்மளுடைய அக்கச்சிப்பட்டியை சேர்ந்த ஒரு மாணவர் ஜனார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் என்ன பண்ணாப்புல, நம்மளுடைய அரசு பள்ளியில் படித்த ஜனார்த்தன் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. இந்த ஜனார்த்தன் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசு மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து மருத்துவ இடத்துல மருத்துவ மாணவரா இன்னைக்கு ஒரு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அவர் கிடைக்கிறது. அவருக்கு 2 ஆண்டுகளுக்காக நீட்டுக்காண்டி தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு சிறப்பாக கைட் பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் எனக்கு தெரியும், அந்த பையன் நம்மள்கிட்ட படிக்கட்டி கூட இதே ஊரை சேர்ந்தவர். பெருமை தானே, படிப்படிக்கு எப்படி எல்லாம் பெருமை சேர்த்துறாங்க பார்த்தீங்களா? அது போன்ற பெருமைகளை நீங்க எங்களுக்கு சேர்த்தா மட்டும்தான் நாங்க எங்களுடைய பணியை நாங்க சிறப்பா செஞ்சோம். இப்ப நீங்க கொடுக்குற பேனா, நீங்க கொடுக்குற பரிசு, பாராட்டு பொருட்களை விட நீங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நீங்க என்ன பண்ண வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அந்த ஜனார்த்தன்ங்கிற மாணவர் நம்ம அக்கச்சிப்பட்டி பள்ளியின் சார்பாக இவங்க கைத்தட்டி என்ன பண்ணுவோம், பாராட்டுவோம். ஏன்னா அந்த கையில கூப்பிட்டு நம்ம ஒரு பள்ளியில் கூப்பிட்டு பாராட்டே இருக்கணும். அதே கைத்துல சொல்றது இது ஒரு பேர் கிடையாது. விசில் அடிக்கக்கூடாது, விசில் அடிக்கலாம். முஸ்கில் வந்து விசில் அடிக்கிறது, விசிலே அடிக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துல இது விசில் அடிக்க முடியுது, தியேட்டர் கிடையாது. அதனால விசில் விடணும். நீங்களும் அது போல இன்னும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 8ஆம் பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, நீட் எக்ஸாம் 12th பிறகு நீட் தேர்வு எழுதி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீடு என்ற மிகுந்த உன்னத இதுல நீங்களும் பாஸ் பண்ணி ஒரு மருத்துவ மாணவரை வந்தா எங்களுக்கு பெருமை. நாங்க என்ன பண்ணுவோம், கம்பீரமாக சொல்லுவோம், எங்க மாணவர் எங்கள்கிட்ட படிச்ச மாணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகுதியை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். எந்த தகுதியை கொடுக்கணும், நீங்க ஒரு மருத்துவ மாணவராகவும் ஒரு பொறியாளராகவும் ஒரு அரசு பதவியில, அதாவது IAS IPS உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் இருந்தாலும் அந்த மாதிரி பதவியை கொடுத்தீங்கன்னா மிகுந்த அதான் பாராட்டு எங்களுக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு அதான். நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாடம் நடத்துறோம், எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிசு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய அந்த பரிசை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றபடி நாங்கள் இந்த உங்களிடம் எந்த விதமான செலவுகளும் நீங்கள் செஞ்சு எங்களை பாராட்ட வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எப்போதுமே என்பது கிடையாது. நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அதை தான் எதிர் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆசிரியர் தினத்துல நம்மள இன்னைக்கு ஒரு புதுசா கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடம் வந்தோம்னா புதிதாக கற்றுக்கொண்டு எதையாவது என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டு நம்ம போகணும். அப்படி கற்றுக்கொண்டு போகவில்லை அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ம எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம என்னால ஏற்படுத்த முடியாது. இப்ப புதிய டெக்னாலஜிகள் வந்துருச்சு. இன்னைக்கு ஆசிரியருடைய பணிங்கிறது ஒரு காலத்துல கரும்பலைகள் எழுதிப்பட்டது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில இன்னைக்கு டிவி இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணிருச்சு, எல்லாமே நீங்களே பாத்துக்கிற. ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய பணியை ஒரு செல்போன் ஈஸியா செஞ்சிருது. ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய பணியை ஒரு செல்போன் ஈஸியா செஞ்சிருது. இந்த செல்போனை வச்சுக்கிட்டு நீ உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீ என்ன பண்ற, சர்ச் பண்ணி எடுத்துக்கிற. உனக்கு தேவை அடிப்படையா அதை வாசிக்க தெரியக்கூடிய அந்த வாசித்தலை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டா நீ எல்லாத்தையும் என்ன பண்ண, இயல்பா உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியாது என்ன பண்ணுது, எதுவுமே கிடையாது. இப்ப AI தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய AI தொழில்நுட்பம் தான் நவீனமாக இன்னைக்கு என்ன பண்ணுது, நவீனமாக அடுத்தது உலகத்தை ஆளப்போகுது. இன்னைக்கு எப்படி ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் கையில இருக்கோ அது போல கவனிப்பா, AI தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. உங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்துட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா AI அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டுக்கல. இன்னைக்கு இன்னும் 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும்னே தெரியாது. அது போல நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கு. அந்த கண்டுபிடிப்பு எல்லாம் கற்றுக்கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையில மென்மேலும் வளர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசிரியர் தின செய்தியாகவும் நாங்க ஒட்டுமொத்த பள்ளியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சார் யாராவது பேசினா அவங்க ஏதாவது பேசுவாங்க, சும்மா எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பேசுவதை விட கேட்பது சிறந்தது, பேசுவதுதான் கஷ்டம். இப்ப நான் மைக்க பிடிச்சுக்கிட்டு நானா பேசிக்கிட்டு இருந்தா என்னால எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்? இப்ப நீங்க பேசுறவங்க இங்க வந்து அருமையா பேசுறீங்கன்னா சிறப்பா இருக்கும். யாரெல்லாம் பேச விரும்புறீங்க, நம்மளுடைய கலைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம அங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து பேசணும் அப்படிங்கிறத உருவாக்கல. யாரெல்லாம் பேச முடியும் சொல்லுமா, பேசுறீங்க யாராவது?
முடியுமா? யாராலையும் பேச முடியுமா? பேசப்பட்டுலாம் பேசலீங்களா? பாப்பா ஓடி ஓடியா இந்தா பாடு பாடி